சரவணன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு வயகரா மாத்திரை நான் வந்து ஒரு மாசத்துல 2 டைம் யூஸ் பண்றேன். ஒய்ஃப் கூட செக்ஸ்ல இருக்கும்போது நார்மலா இருக்கு. ஆனா வந்து மாத்திரை போடாம எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குன்னு சொல்றாரு. வயக்ரா போன்ற மாத்திரைகள் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் தேவையில்லாதவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரை கலந்து ஆலோசித்து டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து தேவைன்னா தான் அந்த மருந்தை பயன்படுத்தணும். இப்போ பல நேரம் என்ன தவறு நடந்துருதுன்னா, ஒருத்தர் நம்ம நல்லா போய் செக்ஸ் பண்ணணும், மனைவி கிட்ட ஒரு வீரத்தை காட்டணுன்ற மாதிரி மாத்திரை எடுத்துட்டு போவாங்க. நீங்க இப்படி பழகிட்டீங்கன்னா மாத்திரை இல்லாம போகும்போது உங்களுக்கு பயம் வந்துடும், நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம்னு. ஸோ தேவையில்லாம ஒரு மாத்திரையை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலையும் குறைக்கும், உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் குறைஞ்சிரும். மாத்திரை இல்லைன்னா உண்மையிலேயே ஃபெயிலியர் ஆகவும் கூடும். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஸோ எப்போதும் தேவையில்லாமல் எந்த மாத்திரையாயும் எடுக்காதீங்க. தேவைப்படும் போது ப்ராப்பர் செக்அப் பண்ணி மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இதை எடுக்கும்போது பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அதனால் இப்படி இருக்கிறது இயல்பு தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் மறுபடியும் மருத்துவரை பாருங்கள், செக்அப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். சார் ஒரு வியூவர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு வயசு 27 ஆகுது. எனக்கு பிறவியிலிருந்தே வந்து ஆணுறுப்பும் ப்ளஸ் விதைப்பையும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ அதை பெருசு பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாரு சார். விந்து பைகளை பெருசு பண்ணலாம். சில நேரங்களில் ஹார்மோன் குறைபாடு இல்லை வேறு சில காரணங்களால் விந்து பைகள் சின்னதாக இருக்கும். பொதுவாக விந்து பைகள் நம்ம சொல்கிறோம் சைஸ் வந்து இந்த 15லேருந்து 25 சைஸ் இருக்கணும். முதல்ல பிறக்கும்போது ஒரு சின்ன சைஸாக தான் இருக்கும். அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும். வளராமல் போகிறதுக்கு காரணம் வந்து மூளையிலிருந்து வரக்கூடிய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் போன்ற ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் வளராது. இந்த ஹார்மோன்களை கொடுக்கலாம். நம்ம ஒரு 2-3 வருடங்கள் கொடுக்கும்போது விந்து பைகள் வளரலாம். ஆணுறுப்பும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விந்து பைகள் வளரலைன்னா, விந்து பையிலேருந்து வரக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கலைன்னா ஆணுறுப்பும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் இது ஒட்டுமொத்தமாகவே செக் பண்ணி ஹார்மோன்கள் லெவல் எப்படி இருக்குது, உங்கள் விந்து பைகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அசஸ் பண்ணி கரெக்டான மருந்துகள் கொடுத்தா உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணலாம். சார் வெங்கடேஷன் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க சார். சார் எனக்கு வயசு 24 ஆகுது. எனக்கு எரெக்ஷன் சடனாக போயிடுது. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மார்னிங்கோட எரெக்ஷனும் இல்லை சார். என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையானது. மருத்துவரை கலந்து ஆலோசித்து இதை சரி செய்து கொள்ளணும். நீங்கள் வந்து பாலியல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துருவோம். இங்கே வடபழனியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஹிஸ்ட்ரி எடுத்துருவோம். அவருடைய பல்வேறு பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ காலமாக இருக்குது, இப்போ முன்னால் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா, இதெல்லாம். அடுத்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். விந்து பைகள், ஆணுறுப்பு, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுகள் எடுப்போம். டெஸ்ட்டுகளில் வந்து நம்ம ஒரு என்ன காரணமாக இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோமோ அதில் நிரூபிக்கப்படலாம். இல்லை வேற புதிய காரணங்கள் திடீர்னு தென்படும். ஹார்மோன்கள் குறைபாடு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், ஆணுறுப்பில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. டயபெட்டிஸ் இந்த மாதிரி காரணங்களுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை காரணம். அதனால் காரணங்களை கண்டறிந்து இவற்றை முழுமையாக சரி செய்ய முடியும். அப்படி சரி செய்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது ஹார்ட் அட்டாக்னுடைய முன்னோடியாக இருக்கும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கோட முன்னோடியா அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 4000 ஆய்வுகள் வரும். அது முன்னோடி. ஆண்மை குறைவு வந்தாலே முழுமையான செக்கப் எடுக்கணும், ஹார்ட் அட்டாக் வருதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது அடிப்படையான தகவல். அதனால் இந்த முழு செக்கப் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம்.